வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காரு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து. அவரோட ரெக்வெஸ்ட்டாக ஆப்பம், முட்டைத்தொக்கு, எக் ரோஸ்ட்டு பண்ண சொல்லியிருந்தாரு கமெண்ட்டில். அடுத்து வந்து திருப்பி வந்து ஆப்பம், வெஜிடபிள் ஸ்டியூ அப்படின்னு நினைக்கிறேன். வெஜிடபிள் ஸ்டியூ அது வந்து கேரளா ஸ்டைல், தேங்காய் பால்லாம் ஊற்றி ரெடி பண்ணது. நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஆப்பம் சுடுற கடாய் எங்ககிட்ட கிடையாது. இது வந்து வடசட்டியிலே பண்ணது. அந்த கடாய் எங்ககிட்ட கிடையாது. அப்புறம் இல்லைன்ட்டு தோசை சட்டியில் சுட ஆரம்பிச்சிட்டோம். சட்டியில் சுட்டோம், தோசை மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் இது ரெண்டும் இப்படி இருக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வடசட்டிலேயே நம்ம சுட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல, ஓரளவுக்கு வந்துடுச்சு. நல்லாயிருக்கு, ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. நடுவில் அப்படியே சாஃப்டாக அப்படியே பன்னு மாதிரி இருக்குது, ஓரத்துலலாம் ரோஸ்ட் மாதிரி இருக்குது. பார்க்கவே நல்லாயிருக்கு. இது வந்து வெஜிடபிள்லாம் போட்டு நல்லா ஹெல்தியான ஒன்று, சூப்பராக இருக்குது. அப்புறம் எக் ரோஸ்ட் அவர் கேட்ட எல்லாமே நம்ம போட்டாச்சு. வாங்க நம்ம இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். நம்ம அப்பமும் சரி, எக் ரோஸ்ட்டு கூட நம்ம எக்கு மசாலா அந்த மாதிரி போட்டிருக்கோம். அப்புறம் இந்த வெஜிடபிள் ஸ்டியூ அது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம போட்டதில்லை. அதனால் ஸோ நம்ம அதை தான் சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணுறோம். இதுக்கு நீயும் ஆப்பம் சுட்டது இல்லையா? ஓகே, கிராம்பு இதெல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சுருவோம். நல்லா இருக்கு, வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு. காரம் இல்லாமல் நீட்டாக சூப்பராக நல்லா தான் இருக்கு. இந்த காய்கறியில போடுறோம்ல, அது ரொம்ப நம்ம எடுத்து அது நல்லதுதான். அது மட்டும் கொஞ்சம் காரம். எக் ரோஸ்ட் சைட் டிஷ் அது காரமாக இருக்கணும்ல. ஓகேவா? அவ்வளோ பாரு, பன் மாதிரி சாஃப்டாக நல்லா இருக்குங்க. பரவாயில்ல. அதுக்கப்புறமா நான் செஞ்சிருந்தா தான் ஓரளவு ட்ரை பண்ணி வந்துடுச்சு இல்லையா? அதான் நம்ம பண்ண தான் வரும். அந்த கடையிலே நம்ம பண்ணி இனிமேல் அப்படியே செஞ்சுக்கணும். எக் ரோஸ்ட்டுக்குமே தனியாக சாப்பிடுவோம், நல்லா இருக்கும். பத்து வச்சிட்டியா? 1 2 3 4 5 6 7 இப்போ 2 9 தான் வருது. போதும். இது நடுவில் கனமாக இருக்குல்ல, ஃபுல்லாகிடும். கொஞ்சம் குழம்பு தான் பத்தாது. ಅವ್ರು ಕೇಳಿದ್ದೆ 2 3 ಹಾಕಾಯ್ತು ಅಲ್ವಾ? ಇನ್ನೇನು ಹಾಕಬೇಕು? ಕನ್ನಡನೇ ಮರಿತಾ ಇದ್ದೀನಿ ನಾನು ಮಾತಾಡೋದು. ಕನ್ನಡ ಹಿಂಗೆ ತಿಂಗಳೇ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೆ, ಕನ್ನಡ ಮರಿತಾ ಇದ್ದೀನಿ, ಬರ್ತಾ ಇಲ್ಲ ಸರಿಯಾಗಿ. ಹೇಗೆ ಮಾತನಾ?
ನಿನ್ ಜೊತೆ ತಮಿಳಲ್ಲೇ ಮಾತಾಡೋದು, ಇನ್ನೇನು ಕನ್ನಡ ಮಾತಾಡ್ತೀನಿ? ಹೋಗೋದಂತ ಚಿತ್ರ ಬರೋ ಮಾತಾಡು, ಅವ್ರಿಗೇನಾದ್ರು ಹೇಳು. தேங்காய் பால்ன்றது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இல்லையா? நல்லதா இருக்கு உண்மையாவே. இதெல்லாம் நம்ம அவங்க சொல்ல வச்சா செஞ்சு இல்லை, நம்ம செஞ்சு சாப்பிட்டுருக்கோமா? அதனால அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடலாம். அது யூடியூப்பில் தேடில நம்ம பார்த்து செஞ்சோம், நமக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியாது, அதெல்லாம் செய்வேன் நானே. அதை பார்த்து செஞ்சேன். கேரளா ஸ்டைல் எப்படி செஞ்சேன். ಯಾಕೋ ಸ್ವಲ್ಪ ತಿನ್ನು. எக் ரோஸ்ட்டும் சூப்பராக இருக்குப்பா. அப்போ எக் ரோஸ்ட் நல்லா இருக்குல்ல? மசாலா கொஞ்சம் வை. இது காரம் இல்லாமல் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அது காரத்தோடு நல்லா ஸ்பைஸியாக சோப்பில் சாப்பிட்றது நல்லாயிருக்கு. நல்லா இருக்கா? இதோட அது நல்லா காரமாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கு. கைக்கே வர மாட்டேங்குதுப்பா. மிட்டாய் கூட நான் ஊற வைக்க மாட்டேன். காலையில இருந்து சூட வச்சு செஞ்சிருக்கேன். செஞ்சிருக்கல? நம்ம ஊற வைக்க தேவையில்லை, சுடுதண்ணில் வச்சோம். கொஞ்சம் நேரம் ஊற வச்சு முடி பயங்கரமாக கொட்டுது.
தேங்காய் பால் தேங்காய் வாசம் திகட்டுது. நல்லதுதான், சாப்பிடு தேங்காய் பால். நல்லது தான். வயிற்றுல ரணமா இருந்தாலும் அது ஆற்றுன்னு சொல்லுவோம். தேங்காய் பால் சாப்பிட்டு வயிறு புண்ணா இருக்கும். வயிறு ஃபுல்லாச்சு கரெக்டாக. இதுக்கு மேலே அது என்ன சாப்பிட முடியாது. ஃபினிஷ். 12 பிஸ்கட் போயிட்டு காய் பட்டன் தான் மென்று சாப்பிடணுங்களா? நான் நீ தோசை சொல்லியா? ம் ம் ஓகே. நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி ஆப்பம், எக் ரோஸ்ட்டு, வெஜிடபிள் ஸ்டியூ இது வந்து சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக சாப்பிட்டாச்சு. எனக்கு வந்து ஆப்பத்துக்கு வந்து எக் ரோஸ்ட் நல்லா காரமாக ஸ்பைஸியாக அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது வந்து 1, 2 அந்த லிமிட்டாக சாப்பிட்றவங்களுக்கு ஓகே. ஒரு 5க்கு மேலே சாப்பிட்றவங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி யாருக்கு எனக்கு தெரியல. எனக்கு வந்து அந்த தேங்காய் வாசம் வந்து ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எக் ரோஸ்ட் வந்து அது இருந்ததுனால அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இது மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அத்தனையும் சாப்பிட்ருக்க முடியாது. கிட்டத்தட்ட 9 ஆப்பம் சாப்பிட்ருக்கேன். ப்ளஸ் எக் ரோஸ்ட்டு, நம்ம கிரேவி சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வேறு எதுவும் சொல்லணுமா? அவ்வளோதானே. ஓகே. நன்றி, வணக்கம்.